இன்னைக்கு சினி ஃபேக்ட்ரி சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பிரதீப் ரங்கநாதன் நீ நடிப்பில் வெளியான படம் தான் டிராகன். இந்த படத்தினுடைய சுவாரஸ்யமான சில பதிவுகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக பிரதீப் ரங்கநாதன் எந்த படத்தில் நடிக்க இருக்கிறார் என்பதை பற்றியும், அவர் அடுத்ததாக கை கோர்த்து இணையக்கூடிய இயக்குனர் யார் என்பதை பற்றிய தெளிவான விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும். அதனால் வீடியோவில் எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படம் பார்த்தோம்னா ஒரு ஈர்க்கக்கூடிய மற்றும் பொழுதுபோக்கு படமாக தான் அமைஞ்சிருக்குது. நகைச்சுவையுடன் ஒரு புதிய வயது மீட்பு கதையாகவும் இருக்குதான். இருப்பினும் பார்வையாளர்கள் சில மகிமைப்படுத்துவதற்காக புறக்கணிக்க வேண்டிய சில காட்சிகள் இருக்குதுன்னு சொல்லப்படுது. டிராகன் படத்தில் பள்ளியில் கீழ்ப்படித்துள்ள மற்றும் அதிக செயல்திறன் கொண்ட பையனாக பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிருக்காரு. ஒரு பெண் தன் கெட்ட பையன் இல்லை என்று அவனை நிராகரிக்கும் போதுதான் ராகவன் ஒரு பிரபலமான கல்லூரி கிளர்ச்சியாளராக மாறுறாராம். அவன் படிக்கவும் தனது 48 நிலுவைத் தொகையை செலுத்த மறுக்கிறாரு. அவன் தன் நண்பர்களிடம் வீட்டிலுடைய நேரத்தை வீணடிக்கும் போதுதான் தன் ஏமாளி அப்பாவி பெற்றோரிடம் அலுவலகத்திற்கு செல்வதாக போலியாக கூறினாலுமே ஏதாவது சாதிக்க வேண்டும் என்ற முனைப்பு அவனது கல்லூரி காதலி கீர்த்தி அவன் வீண் நடனத்திற்காக அவனிடமிருந்து பிரிந்த பிறகு வருது. டிராகனுடைய இயக்குனர் பார்த்தோம்னா அஸ்வந்த் மாரிமுத்து கல்லூரியில் முதல்வர் மயில்வாகனன் என்று ஒரு கதையை அமைக்கிறாராம். பெண்கள் மற்றும் சிறுவர்கள் பழகுவதை தடுக்கலையாம். அவர்கள் ஒருவர் காதலித்தாலே தனக்கு எந்த மனசாயமும் இல்லைன்னு கூறுவாங்களாம். தோல்வியுற்ற மாணவனுடைய கதையை சொல்ல தொடங்குறாங்க. டிராகன் ஒரு சுவாரஸ்யமான குறிப்பில் தொடங்குது. பொதுவாகவே சீராகவும் சரியான தருணங்களும் சில தவறான அடிகளுடன் முன்னணியில் பிரதீப் ரங்கநாதன் டிராகன் உங்கள் மீது வளர தொடங்குது. உங்களை அறியாமலே ஒரு கனிவான பதிப்பில் நீங்கள் அனுதாபப்பட்ட அனுமதிப்பீங்க. ரங்கநாதனுடைய தமிழ் நகைச்சுவை நாடகம் தான் டிராகன். இது பிப்ரவரி 21ஆம் தேதி 2025 வெள்ளித்திரையில வெளியானுச்சா. இந்த படம் பார்த்தோம்னா காதல் முறிவுக்கு பின்னாடி நிதி மோசடி உலகில் சிக்கிக்கொள்ளும் ஒரு கல்லூரி மாணவன் கதையை சொல்வதாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. திரையரங்களை வெளியானதுலேருந்து இந்த படம் சமூக ஊடகங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருதுன்னு சொல்லலாம். ட்விட்டர் ஆரம்பகால எதிர்வினைகள் நேர்மறையான வரவேற்பை குறிக்குது. பார்வையாளர்கள் அதன் ஈர்க்கக்கூடிய கதைக்களம் மற்றும் கவர்ச்சிகரமான நடிப்பை பாராட்டத்துக்கு சொல்லலாம். பல பார்வையாளர்கள் டிராகன் இந்த ஆண்டில் 3வது பிளாக் பஸ்டராக மாறும்னு நம்புறாங்க. சிலர் பிரதீப் ரங்கநாதனின் எதிர்கால சூப்பர் ஸ்டாராக உயரும்போது கணித்திருக்காங்க. இந்த கதை பார்த்தோம்னா ராகவன் ஒரு பிரச்சனைக்குரிய மாணவனை சுற்றி வருதான். ஒரு வேதனையான பிரிவிற்கு பிறகுதான் தனது படிப்பை கைவிட்டும் செல்வத்தை அதிகரித்து துரத்துவதற்காக நிதி மோசடின ஆபத்தான உலகத்திற்கு நுழையிறாங்களாம். படத்துல பிரதீப் ரங்கநாதன் காயாட் லோஹார், அனுபமா பரமேஸ்வரன், மிஸ்கின், ஜாஷ் மாரியன், கௌதம் வாசுதேவன் மேனன், KS ரவிக்குமார் ஆகியோர் முக்கிய வேடங்களையும் நடிச்சிருக்காங்க. அஸ்வந்த் மாரிமுத்து இயக்கத்துல கல்பதி S சுரேஷ் மற்றும் கல்பதி S கணேஷ் தயாரித்துள்ள டிராகன் ரூ. 37 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்குது. வலுவான நடிப்பும் தாக்கத்தை ஏற்படுத்தும் கதைகளத்துடன் டிராகன் இந்த ஆண்டில் மிகப்பெரிய தமிழ் வெற்றிகளில் ஒன்றாக வேகத்தை அதிகரித்து வருதான். மாரிமுத்து இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் வெளியான படம் தான் டிராகன். திரைப்படம் யாரும் எதிர்பாராத அளவு வசூல் சாதனை படைத்து வருதான். வெள்ளிக்கிழமை திரையரங்கில் வெளியான படம் பார்த்தோம்னா முதல் 3 நாட்களிலேயே 50 கோடிக்கு மேலே வசூலித்து திரையுலகில் ஆச்சரியத்தையும் ஆழ்த்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேலை நாளான இன்றைய தினத்திலுமே பல திரையரங்களில் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஓடிக்கொண்டு இருக்குதான். இந்த வார இறுதிக்குள்ளே 100 கோடியை தாண்டும் என கணிக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இளைஞர்களின் மனதை கவர்ந்த பிரதீப் ரங்கநாதனுடைய நடிப்பும் சுவாரஸ்யமான திரைக்கதையுமே படத்திற்கு பலம் சேர்த்து உள்ளதாக சொல்லப்படுது. கல்லூரி மாணவனுடைய வாழ்க்கையை மையமாக வைத்துதான் உருவாகியுள்ள இந்த படம் வணிக ரீதியாகவே பெரிய வெற்றியை பெறும் எதிர்பார்க்கப்படுது. வெளியான குறுகிய நாட்களிலேயே இவ்வளவு பெரிய வசூல் சாதனை படைக்கும் என யாருமே கணிக்கலையாம். பார்த்தோம்னா கையட லோஹர் தனக்கு தானே மீம் கிரியேட் செய்து சோஷியல் மீடியாவில் பதிவிட்டு வந்த செய்தியை பிரதீப் ரங்கநாதன் கண்டுபிடிச்சாராம். இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருது. நடிகர்கள் கையடு லோஹர் மற்றும் பிரதீப் ரங்கநாதன் இயக்குனர் அஸ்வந்த் மாரிமுத்து
ஆகியோர் சமீபத்தில் வெளியான டிராகன் படத்தினுடைய ப்ரொமோஷன் பணிகள் மும்முரமாக ஈடுபட்டு இருந்தாங்களாம். அதன் ஒரு பகுதியாக தான் தெலுங்கு யூடியூப் சேனலில் ஒன்றுக்கு இவர்கள் பேட்டி அளிச்சிருக்காங்க. அந்த பேட்டியின் போது தான் பிரதீப் ரங்கநாதன் லவ் டுடே படத்தினால முக்கிய தீமான மொபைலில் ஃபோன்களை பரிமாறிக்கொள்ளும் டாஸ்க்கும் அளிக்கப்பட்டுச்சான். அந்த டாஸ்கின் போது தான் கையடு லோகரும் பிரதீப் ரங்கநாதனும் மொபைல்களை பரிமாறிக்கொண்டாங்களாம். பிரதீப் தான் சிக்குவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில மாறாக கையடு லோகோ சிக்கி கொண்டாராம். பிரதீப் கையடுவினுடைய ஸ்க்ரூல் செய்து கொண்டிருந்த போதுதான் அவளுடைய மொபைலில் ஒரு வேறு ஆப் இருப்பதை கண்டுபிடித்து அது பற்றி பேசினாராம். சுதாரித்து கொண்ட கைலோகரோ அதற்குள் செல்ல வேண்டாம் என தடுத்தாராம். அப்போது பிரதீப் இது ஒரு மீம் உருவாகும் என்று கூறினாராம். அதிர்ச்சி அடைந்த கையிடம் சிரித்து கொண்டே பிரதீப்பை அங்கே போக வேண்டாம் என்று சொல்லி மொபைலை வாங்க வந்தாங்களாம். ஆனால் பிரதீப் விடாமல அந்த ஆப்பிற்குள் சென்று பார்த்தாராம். தெலுங்கு சினிமாவில் உச்சியில் இருக்கும் நடிகையும் மீம் கிரியேட் செய்திருப்பதை படித்து சிரித்தாராம். உங்களுக்கு நீங்களே மீம் கிரியேட் செய்து வெளியிடுறீங்களே எனவும் கிண்டல் செய்திருக்காரு. இதையெல்லாம் கேட்ட இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்தம் அவள் தன்னை தானே புகைப்படம் எடுத்துக்கொண்டு தெலுங்கு சினிமாவில் அடுத்த டாப் ஹீரோயின் என போடுறாளாம். அங்கிருப்பவர்கள் விளக்கினாராம். இதனால் அங்கு பேசிய கையில் வைக்கப்பட உருவாக்கி சோஷியல் மீடியா பக்கங்களுக்கு அனுப்பியதற்காக கைடுவை கேலி செய்து கொண்டிருந்தாங்க. அதனை ஒப்புக்கொண்ட கைடும் பிஆர் என்று அழைக்கப்படுறாங்க. எனக்காக யாரும் செய்யலைனாலும் நானே செய்து கொள்வேன். மற்றவர்கள் எனக்காக மீம் கிரியேட் செய்யும் வரை நான் அதை செய்ய போகிறேன் என சொல்லினாங்களா. மாதத்தில் பார்த்தோம்னா 2 பெரிய படங்கள் வெளியேறுச்சு. அதில் ஒன்று பார்த்தோம்னா டிராகனும், இன்னொன்று பார்த்தோம்னா நிலவுக்கு என்மேல் என்னுடைய கோபம். லவ் டுடே படம் மூலமே பெரிய ஹிட் கொடுத்த பிரதீப் ரங்கநாதனும் அடுத்து அஸ்வத் மாரிமுத்துடன் கைகோத்த படம் தான் டிராகனா. இந்த படம் ரிலீஸ் ஆன பிப்ரவரி 21ஆம் தேதியும் நடிகர் தனுஷ் எழுத்து மற்றும் இயக்கத்தில் உருவான நிலவுக்கு என்மேல் என்னுடைய கோப படமும் வெளியானுச்சா. இந்த படத்தில் பவிஷ் ஹீரோவாக அறிமுகமாயிருக்காரு. இந்த 2 படங்களுமே எதற்கு அதிக வசூல் வந்துள்ளதுன்னு பார்க்கலாம். தனுஷ் தனது அக்கா மகன் பவிஷை ஹீரோவாக அறிமுகப்படுத்தியிருக்கும் படம் தான் நிலவுக்கு என்மேல் என்னுடைய கோபம் படம். இந்த படத்தில் பவிஷுடன் பிரியா வாரியா அனேகா உள்ளிட்ட பலர் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துடன் சேர்ந்து வெளியானதா பிரதீப் ரங்கநாதனுடைய டிராகன் படமும். டிராகன் திரைப்படம் அஸ்வன் மாரிமுத்து இயக்கத்தில் உருவானுச்சு. லவ் டுடே படத்திற்கு பிறகுதான் இந்த படத்தில் நடித்திருக்கும் பிரதீப் தனது சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பதாகவும் சொல்லலாம். டிராகன் படத்தின் மீது இளைஞர்களுடைய மத்தியில் பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சா. நிலவுக்கு என்மேல் என்னுடைய கோபம் படமும் இளைஞர்கள் கொண்டாடும் படமாகவே அமைஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த 2 படங்களுமே ஒரே நாளில் வெளியானது. டிராகன் படத்திற்கு ரசிகர்கள் அதிக அளவில் சென்றாங்களாம். நிலவுக்கு என்மேல் என்னுடைய கோபம் படத்தை காமெடி சில இடங்களில் சரியாக ஒர்க் அவுட் ஆகாததால் இந்த படத்தை பெரும்பாலான ரசிகர்கள் விரும்பலன்னே சொல்லலாம். டிராகன் படம் முதல் நாளிலே சுமார் ரூ. 6 கோடி வசூலித்ததாகவும் சொல்லப்பட்டிருக்குது. அதே போல நிலவுக்கு என்மேல் என்னுடைய கோப படமும் சுமார் 1.5 கோடி வசூல் செய்ததாகவும் தகவலும் வெளியானுச்சு. பிக் என் வசூலில் 2 படங்களிலுமே எதற்கு அதிக வசூல் என்ற விவரங்களும் வெளியே இருக்குது. டிராகன் படம் உலக அளவில் பார்த்தோம்னா 24.95 கோடி வசூலிச்சிருக்குது. நிலவுக்கு என்மேல் என்னுடைய கோபம் படம் பார்த்தா வெறும் 4 கோடியே 50 லட்சம் வசூலித்ததாகவும் சொல்லப்படுது. பார்த்தா தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்கு உள்ளிட்ட பிற மொழிகளிலும் வெற்றி பெற்று வருதான். டிராகன் ரசிகர்கள் மிகப்பெரிய விருப்பமாக மாறிவிட்டுச்சுன்னு சொல்லலாம். பிரதீப் மற்றும் அஸ்வந்த் உள்ளிட்ட படக்குழுவினர் தமிழில் அடுத்தடுத்த விளம்பர பணிகளில் ஈடுபட்டு வருந்த நிலையில தான் நேற்று ஹைதராபாத் மற்றும் விசாகப்பட்டினத்தில் திரையரங்குகளுக்கு சென்று ரசிகர்களுக்கு படத்தை பார்த்தாங்களாம். இதன் போது தான் ரசிகர்கள் பிரதீப் ரங்கநாதனுக்கு சிறப்பான வரவேற்பு அளித்ததாக காண முடிஞ்சிச்சு. ரசிகர் கொண்டாடுவது குறித்து பிரதீப் ரங்கநாதன் தனது உற்சாகத்தை பகிர்ந்து கொண்டாராம். கடந்த 3 நாட்களாகவே படத்தினுடைய வசூல் குறித்து பல்வேறு தகவல்கள் வெளியாகி வரும் நிலையில தற்போது தயாரிப்பு தரப்பும் ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் கடந்த 3 நாட்களில் அதிகாரப்பூர்வ வசூலை சமூக ஊடகங்களில் அறிவித்திருக்குது. தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பத்தியும் கடந்த 3 நாட்களில் டிராகன் படம் பார்த்தோன்னா 50 கோடியே 22 லட்சம் வசூலித்ததாகவும் அறிவித்திருக்காங்க. டிராகன் ஒரு அட்டகாசமான பிளாக் பஸ்டராக மாறிடுச்சு. பாக்ஸ் ஆஃபீஸில் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுது. 3 நாட்களே 50 கோடி வசூலை தாண்டி இருந்தாலுமே இன்னும் சில நாட்களில் 100 கோடி வசூலை தாண்டி என ரசிகர்கள் எதிர்பார்த்து வராங்க. பிரதீப் பார்த்தோம்னா ரங்கநாதன்
கோலிவுட்டில் கோமாளி, லவ் டுடே போன்ற தொடர்ச்சியான படங்கள் மூலமே தனது முத்திரையை பதித்தாராம். பிரதீப்பினுடைய கோமாளி படத்தை இயக்கியிருந்தாலும் அந்த படத்தில் ஒரு சிறிய வேடத்தில் மட்டும்தான் நடிச்சிருந்தார். ரவி மோகன், காஜல் அகர்வால், யோகி பாபு மற்றும் பலர் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் பிரதீப்பிற்கு மிகப்பெரிய அறிமுகத்தையும் கொடுத்ததுன்னு சொல்லலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.